வணக்கம் உறவே. இங்கே நாம் காண்பது தாம்பரம் தொடர்வண்டி நிறுத்தத்திலிருந்து தாம்பரம் பேருந்து நிறுத்தத்திற்காக செல்லும் இது மேம்பால பகுதி. எங்கள் உறவினர் வீடு வண்டலூர் பூங்கா அருகில் இருக்கிறது. அங்கே செல்வதற்காக நான் பார்ப்பது, படிப்பது, பேசுவது அனைத்தும் உழைக்கும் வர்க்கத்திற்காக. பாருங்கள் உறவை, இது போன்ற வாழ்க்கை எத்தனை பேருக்கு வாய்க்கிறது? உலகெங்கிலும் உள்ள வறுமை, சமத்துவமின்மை மற்றும் அநீதியை ஒழிக்க போராடும் சர்வதேச அரசு சாரா அமைப்புகளின் உலகளாவிய கூட்டமைப்பான ஆக்ஸ்பாம் கூற்றுப்படி இந்தியாவில் 1 விழுக்காடு மக்களிடம் 40 விழுக்காடு செல்வமும், 10 விழுக்காடு மக்களிடம் 65 விழுக்காடு செல்வமும், 50 விழுக்காடு உழைக்கும் மக்களிடம் 3 விழுக்காடு செல்வமும் இருக்கிறது. இதோ இது போன்ற வாழ்க்கை அல்லது நடுத்தர வாழ்க்கை, அதாவது வீடு, கார், பங்களா, அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்க்கை 15 விழுக்காடிலிருந்து 16 விழுக்காடு மக்களுக்கே கிடைக்கிறது. அதில் 1 விழுக்காடு மக்களே நம்மை போன்ற 80 விழுக்காடு உழைக்கும் மக்களிலிருந்து பெற்றுள்ளவர்கள். உறவே, அவர்களிலும் படித்து வேலையில் இருப்போம். இந்த குடியிருப்பு பகுதிக்கு உயர்கல்வி வழங்கக்கூடிய 1 லட்சம் முதல் 5 லட்சம் கட்டணம் வசூலிக்கக்கூடிய பள்ளி வாகனங்கள் வருகிறது. இதில் உழைக்கும் மக்கள் எத்தனை விழுக்காடு? நான் சுற்றுப்புறத்தை கவனிப்பதை பார்த்து ஒரு மாணவன் என்னை பார்த்து கொண்டே சென்றான். அம்மாணவனை அழைத்து விசாரித்தேன். அப்போது மாணவன் கூறியதை நீங்களே கேளுங்களேன். சரி, உன் பேர் என்ன? நிசாந்த். எந்த ஊர்? பவானி குமாரபாளையம். பவானி குமாரபாளையம். சரி சரி. என்ன படிக்கணும்னு நினைக்கிற? இது ஏஐ சம்மந்தப்பட்டது. அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசை? கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஏஐ தான் இன்னும் வருங்காலம் ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. சரி சரி, மகிழ்ச்சி. நீ ஏஐயில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லது. ஆக்ஸ்பாம் அறிக்கைப்படி 80 விழுக்காடு உழைக்கும் மக்களில் 1 விழுக்காடே இதுபோன்று திட்டமிடுகின்றனர். ஒரு வினாடி 1 பைசா கூட கல்வி தனித்திறனுக்காக மட்டுமே செலவிட வேண்டும். நன்றி, வணக்கம்.